ஸோ விராட் கோலி அண்ட் ரோஹித் சர்மா இன்டர்நேஷனல் T20 கிரிக்கெட்ல இருந்து ரிட்டையர் ஆயிட்டாங்க, அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த பிரஸ் கான்ஃபரன்ஸ்லேயே வந்து பாத்தீங்கன்னா ரோஹித் சொல்லிட்டாரு. அதுக்கு முன்னாடி விராட் வந்து பாத்தீங்கன்னா மேன் ஆஃப் த மேட்ச் வாங்கினாரு. அங்கேயே வந்து போஸ்ட் மேட்ச் பிரசன்டேஷன்லேயே சொல்லிட்டாரு. நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா இது ஹார்ட் பிரேக்கிங்கா இருக்கும். பட் நான் இதை எக்ஸ்பெக்ட் பண்ணி தான் இருந்தேன். பிகாஸ் T20 இந்த பர்டிகுலர் வேர்ல்டு கப் வந்து பாத்தீங்கன்னா அவங்க அடிச்சே ஆகணும்ன்றதுக்காக தான் திருப்பி ரீயூனியன் ஆனாங்க, கம்பேக் ஆனாங்க விராட் அண்ட் ரோஹித். புரியுதா உங்களுக்கு? ஸோ அதை செஞ்சுட்டாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா யங்ஸ்டர்ஸ் கிட்ட விட்டுறணும். வி ஹேவ் லாட் ஆஃப் டேலண்ட். ஸோ அப்படின்னும் போது அந்த ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் வந்து டெவலப் பண்ணி 2026 ஒரு ஸ்டெபிளைஸ் 15 மெம்பர் டீமை நம்ம உருவாக்கணும்ன்றத கிளியர் கட்டா விராத்தும் சொல்லிட்டாரு. அட் சேம் டைம் ரோஹித்தும் சொல்லியிருக்காரு. ஸோ தட்ஸ் அ குட் திங். அவங்களோட ஏரா முடிஞ்சிருச்சு. தே ஆர் நாட் ரிட்டையர்ட் ஃப்ரம் ஆல் ஃபார்ம்ஸ் ஆஃப் கிரிக்கெட், ஒன்லி இன் T20 கிரிக்கெட். இப்போ இது யங்கர்ஸ் கேம். அடுத்தது இவங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிராஃபி அடிச்சு அவங்களுக்கு கொடுத்துட்டாங்க. இங்க பாரு, வி ஹவ் கிரியேட்டட் a legacy. இதை அப்படியே கண்டினியூ பண்ணுங்கன்றத. ஸோ அவங்களோட டிசிஷன்ஸை நம்ம சப்போர்ட் பண்ணி இருக்கணும். அண்ட் விராட் அண்ட் ரோஹித் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணிருக்காங்க இந்தியாவுக்கு இந்த T20 இன்டர்நேஷனல்ஸ்ல, எஸ்பெஷலி இன் வேர்ல்ட் கப். ஸோ ஹாப்பி ஃபார் தெம். அண்ட் ஒன்ஸ் அகைன் சொல்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு ஹாப்பி எண்டிங் இன் T20 கிரிக்கெட்.